நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடும் என்பதை உறுதி செய்த அக்கட்சி தலைவர் விஜய், பாஜகவுக்கு அடங்கி போகவோ அண்டி பிழைக்கவோ அடிமையாக இருக்கவோ அரசியலுக்கு வரவில்லை என தெளிவுபடுத்தினார். ஈரோடு பிரச்சாரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கழித்து அரசியல் மேடைக்கு வந்து விஜயின் பேச்சு உணர்த்தியது செய்தி என்ன, நிர்வாகிகளுக்கு விஜய் சொன்ன மெசேஜ் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக மற்றும் அதிமுகவில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தவேகாவின் நிலைப்பாடுதான் கேள்விக்குறியாக இருந்தது. ஜனநாயகன் பட விவகாரம், கரூர் பெரும் துயரத்தில் சிபிஐ விசாரணை என அக்கட்சி தலைவர் விஜய் அடுத்தடுத்து நெருக்கடியில் சிக்கினார். இதனால் ஈரோடு கூட்டத்திற்கு பிறகு 1.5 மாதங்களாக வேறு எந்த அரசியல் நிகழ்விலும் விஜய் பங்கேற்காத சூழலில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது. அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார். வருங்காலம் வருகிறது. தமிழ்நாடு வருகிறது. எடுத்ததுமே அரசியல் அழுத்தம் குறித்து பேசத் தொடங்கிய விஜய், அழுத்தத்திற்கெல்லாம் அடங்கி போற ஆள் தாம் இல்லை என்றார். அதாவது கரூர் பெருந்துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் திரைப்பட ரிலீஸில் பிரச்சனை என விஜய்க்கு பாஜக மூலம் அடுத்தடுத்து அழுத்தம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில், பாஜகவில் இருந்து என்ன அழுத்தம் வந்தாலும் அடிமையாக மாட்டேன் என தெளிவுபடுத்தினார். அதோடு தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தான் பாஜகவின் நேரடி மற்றும் மறைமுக அடிமைகளாக இருப்பதாக விஜய் சாடினார். சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. சோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்ததாக வருகிற தேர்தலில் தனித்து போட்டி என்பதை உறுதி செய்தார் விஜய். கூட்டணி விவகாரம் குறித்து பேசும்போது வேலு நாச்சியாரின் உண்மை கதையை குறிப்பிட்ட விஜய், நட்பு சக்தி இல்லை என்றாலும் தொண்டர்கள் படையுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. விஜய் கட்சி தொடங்கிய போது தவேக கூட்டணிக்கு முதலில் விசிக சென்றுவிடும் என பேசப்பட்டு வந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் அறிவித்ததை ஏற்று விசிக செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசிகாவின் முடிவு தவேகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆரம்பத்தில் விஜயை ஆதரித்து பேசி கூட்டணிக்கு சிக்னல் கொடுத்த சீமானும் கடைசியில் வெவ்வேறு கொள்கை என கூறி பின்வாங்கினார். இதற்கிடையே தவேக கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும் என சொல்லப்பட்டு வந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலர் பேசி வந்ததால் விஜயுடன் காங்கிரசின் கை இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவுடன் தான் மீண்டும் கூட்டணி என டெல்லி மீட்டிங்கிற்கு பிறகு காங்கிரஸ் உறுதி செய்ய கூட்டணி கணக்கில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க என்டிஏ கூட்டணிக்கு விஜய் செல்வார் என்றும் சிலர் யூகங்கள் கூறி வந்தனர். கரூர் விசாரணை, ஜனநாயகன் பட விவகாரம் காரணமாக என்டிஏ கூட்டணியில் ஐக்கியமாகலாம் என பேசி வந்த நிலையில் அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயின் பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே கூட்டணி இல்லாமல் தனித்துத்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என தொண்டர்களை தயார்படுத்தும் வகையில்தான் இருந்தது விஜயின் பேச்சு. எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல.
இது ஒரு பக்கம் இருக்க, வழக்கத்திற்கு மாறாக அதிமுகவை கடுமையாக விமர்சித்து தள்ளினார் விஜய். அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு வந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டே அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்ற விஜய், அதிமுகவும் திமுகவும் ஆட்சிக்கு வரவே கூடாது என்றார். தனித்து போட்டி என்பதை உறுதி செய்த விஜய்க்கு கூட்டணி கட்சிகள் பலத்தில் போட்டியிடும் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் சம பலத்தில் எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. வழக்கம் போல திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என மக்கள் யோசிக்க கூடாது என்பதால் தான் விஜய் இரு கட்சிகளையும் ஒரே தராசில் வைத்து விமர்சித்திருப்பதாக சொல்கிறார்கள். தாவேகாவில் தலைவிரித்தாடும் உட்கட்சி பூசல் குறித்தும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசினார். நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்ட விஜய், கீழ்மட்ட நிர்வாகிகளை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என மாவட்ட செயலாளர்களை பார்த்து வார்னிங் கொடுத்தார். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். வழக்கம் போல பேரறிஞர் அண்ணாவை கையில் எடுத்த விஜய், அண்ணா தொடங்கிய கட்சி சுயநலமாக மாறிவிட்டது என திமுகவையும், அண்ணா பெயர் கொண்ட கட்சியும் அண்ணாவை மறந்துவிட்டது என அதிமுகவையும் விமர்சித்தார். அதே போல ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் குறித்து விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேடையில் பேசிய யாருமே ஜனநாயகன் திரைப்படம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்து யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் என விஜய் கட்டளையிட்டிருந்த நிலையில் அது செயல் வீரர்கள் கூட்டத்திலும் எதிரொலித்தது. அரசியல் வேறு சினிமா வேறு என்பதற்காக அரசியல் மேடையில் படம் குறித்து பேசவில்லை. அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. விஜயின் பேச்சு மூலம் தமிழ்நாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது. விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர்கள் படை பலமாக இருந்தாலும் புதிதாக வந்த கட்சியை நம்பி யாரும் கூட்டணி சேர முன்வரவில்லை என்பதும் தெரிய வருகிறது. மத்தியில் ஆளும் பாஜக, மாநிலத்தில் ஆளும் திமுகவை எதிர்த்து தேர்தலில் களம் காணும் விஜய்க்கு முடிவுகள் எப்படி கிடைக்க போகிறது என்பது போக போகத்தான் தெரியும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.